கோழி ரசம் சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போதான் தெரிஞ்சது இது வந்து மாவு அரைக்கிற அரிசி, ரேஷன் அரிசின்னு நினைக்கிறேன். நெய், லெமனு, தயிர் இதெல்லாம் இல்லாமல் தான் இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பார்க்கவே சமையல் மாதிரி தெரியுதா? எந்த நல்லாக்குதான் உன் பொண்டாட்டி செய்யறது நல்லா இருக்குதா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மீமிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது ஒரு vlog தான். ஸோ வந்து பிரியாணி நான் தான் செய்ய போகிறேன் தனியாக ஃபஸ்ட் டைம். இப்போ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாகிட்ட ரெசிபி கேட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தனியாக செய்ய போகிறோம். அது பிரியாணியாக வருதா எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ பிரியாணி செய்கிற vlog வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு மாற்றிட போகிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வியூ காமிச்சிடலாம் அப்படின்னு. ஓகே, முதல்ல வந்து அரிசி வந்து கழுவி ஊற வைக்க போகிறோம். அதுக்காக வந்து 3 சின்ன கிளாஸில் வந்து அரிசி வந்து எனக்கு எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு கழுவுனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் அந்த தோல் எல்லாம். ஸோ அந்த மாதிரி 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டா அந்த குப்பையெல்லாம் போயிடும். இப்போதான் தெரிஞ்சது இது வந்து மாவு அரைக்கிற அரிசி, ரேஷன் அரிசின்னு நினைக்கிறேன். 2 அரிசி இருந்துச்சு. ஒன்றில் வந்து குண்டு குண்டா அரிசி எல்லோ கலர்ல இருந்துச்சு, இன்னொன்றில் இது இருந்துச்சு. அதை விட இது நல்லா இருக்கேன்னு இந்த அரிசின்னு எடுத்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே தனியாக ஒரு இடத்துல கவரில் வச்சுருக்காங்க. வீட்டில் அரிசி மூட்டை தான் வாங்குவாங்க. பார்த்தா இது கழுவிட்டேன். அதான் தெரியுது இது வந்து மாவு இட்லி அரிசி. இது எப்படி இருக்கு பாருங்க, அது எப்படி இருந்துச்சு பாருங்க. அது ஒரே தோலாக இருந்துச்சு. இல்லைன்னா அது மாரி செத்த போன புழுவெல்லாம் விதைக்கின்னு இருக்குது. இப்படிதான் இருக்கும் போல் அரிசியெல்லாம் அரிசி கடைங்களில். இப்போ எதுவுமே சரியில்லை. பட் வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சின்னதுனா வந்து இது வந்து மீடியம் சைஸ், இது பெருசுனா வந்து 3, சின்னதுனா 4 சொல்லியிருக்காங்க. நான் வந்து 4 எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து 3 பெரிய சைஸில் 3 எடுத்துருக்கேன். அப்புறம் 6 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு சாப்பிங் போர்டில் தான் கட் பண்ண வரும். சாப்பிங் போர்டில் அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு கட் பண்ணிடுவோம். ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. மாரி போங்க. கட் பண்ணுறப்ப ஜூஸ் ஆகிடுச்சு தக்காளி. எங்கள் அம்மா வந்து எனக்கு பிரிஞ்சி தான் வாங்க சொன்னாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு போகிற வகையில பிரிஞ்சி வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. வீட்டில் வந்து சிக்கன் இருந்துச்சு. நீ என்ன சிக்கன் வந்து கிரேவி பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு கறிக்கு போட்டு இல்லை, பிடிக்காது. நம்ம எதுக்கு இது கஷ்டம் வந்து வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். அதனால வந்து நான் எதுக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் சிக்கனாக இருக்கு, சரி நான் வீட்லயே செஞ்சுறேன் சொல்லி கடைக்கு போக சோம்பேறித்தனப்பட்டுட்டு இது நான் வந்து சமையல் செய்கிறேன். இதெல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் வந்து 6 எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து இது வந்து 2ஆக வந்து உடச்சி போட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உடச்சாச்சு. இப்போ இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப சில்லாகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இப்போ கொஞ்சம் நேரம் இது வெட்டுறதுக்கு முன்னாடி தான் வந்து காற்றுல வச்சுருந்தேன். இது என்ன ஒரு 1/2 கிலோ போல் வரும். இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம ஃப்ரையும் பண்ணிவிடுவேன். இது நான் கட் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும். நான் வந்து கட் பண்ணவே ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது கட் பண்ணுறதுல வராது. அது வந்து எனக்கு ரொம்ப கை வலிக்கும், சரியாக வெட்டவும் வராது. இல்லைன்னா கையிலலாம் வெட்டு வாங்கியிருப்பேன். முதல்ல வந்து 2ஆக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கணும். தேவையில்லாமல் வந்து தக்காளி நறுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாம் அடுப்பு வந்து வச்சுருக்கேன். இங்கே சிக்கன் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். லெமன் போடலான்னு பார்த்தா லெமன் இருக்குன்னு நாங்கள் பார்த்தா இல்லை. தயிர்லாம் வாங்கலான்னு பார்த்தா கடையுமே இன்றைக்கி வந்து கிடையவே கிடையாது.
ஸோ வந்து நெய், லெமனு, தயிர் இதெல்லாம் இல்லாமல் தான் இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி வருது பார்க்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வந்து கொதிச்சிச்சு, தண்ணிலாம் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் தான் போடணும். பட் வந்து இந்த அடுப்பு வந்து எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பாத்திரத்தில். ஆனால் நான் பட்டை லவங்கம்லாம் எடுத்தே வைக்கலை. அதனால முதல்ல வெங்காயத்தை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ வதக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் வேறு 10 மணின்னு தெரியல. எங்கள் அம்மா 10 தான் சொன்னாங்க. நெய் இல்லைன்னு சொன்னல, பட்டர் இருக்குது. இந்த மாதிரி அந்த பட்டர் நெய் பிரச்சனை இல்லை, ஊற்றலாம். ஒரு வழியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் வைக்கிறதுக்காக ஃபோன் வச்சேன். பாத்திரம் அடிப்பிடிச்சிட்டு ரொம்ப வெங்காயம் வந்து கொஞ்சம் கிளாஸ் ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேண்டமாக போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இருக்கு. இதில் ஒன்று ஜூஸ் மாதிரிலாம் வந்து பேஸ்ட் வரணும். அதெல்லாம் வெட்டி வைக்கேன் பாருங்க. வெட்டுன ஆனால் ஒன்றுமே ஒரு ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கம்மி நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும். போட்டோன்னா என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இது சாஃப்டானதும் கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விடணும். இதெல்லாம் முழுசு முழுசாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குது சொல்லுங்கள். இந்த அடுப்பு ஒரு இதுவாக வைக்கவே மாட்டோம். இப்போ என்னென்னா ஹை ஃப்ளேம் வைப்பாங்க, அப்புறம் லோ ஃப்ளேம் வைப்பாங்க. நான் வந்து ஹை வைப்பேன், கொஞ்சம் புகை வந்து தெரியும். ஐலோ அப்படின்னு இதுமாரி எண்ணெயும் அளவு தெரியாது. ஃபஸ்ட்டு ஊற்றுவேன், அப்புறம் 10 நம்ம தோசை நடுவில் எண்ணெய் ஊற்றிட்டே கலந்துருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறப்போ பேக்குக்கு டேர்ன் பண்ண முடியாது, பேக்கில் வீடியோ இருக்கிறப்போ ஃப்ரண்ட்டுக்கு டேர்ன் பண்ண முடியாது. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேக் கேமரா காட்டுறோம். இருக்குது, இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குதா? சமையல் மாதிரி தெரியுதா? தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மசாலா போட்டுடலாம். இப்போயே போட்டோன்னா வந்து மசாலா வந்து கருகி போயிடும். விடாமல் கலகத்தினால வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் விடுவோம். ஆனால் அடி பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் சுட்டுவாங்க, சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க. வந்து தக்காளி வசிக்கலாம். வேற எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் போட்டேன். நான் எப்படி காரம் வச்சுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கேன். அதனால விட்டு விட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த நேரத்துல நான் வந்து கொத்தமல்லி புதினா எடுத்துக்கலாம். புதினா போட்டாதான் பிரியாணி. எது வேணா போடாம இருக்கும், புதினா போட்டிங்கன்னா அது பேர் பிரியாணி. சரி, எங்கள் அம்மா முதல்லயே போட சொன்னாங்க. வெங்காயம் போடுறது கொஞ்சம் போடுறது கடைசியாக போடலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டால் ஸ்மெல் வந்துடும். இந்த காம்பில் கூட வந்து என்ன மேல் பக்கம் சாஃப்டாக இருக்கும், புதுசாக இதுவானது, இளமையானது, முதுமையானது. இளமையானதை போட்டாலும் போடலாம், கிண்ணது பட்டுன்னு வரும், அதுவும் போட்டுக்கலாம். இந்த புதினா இலையில இருக்காதே இது வரும். புதினா இந்த கொத்தமல்லி புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்குது. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், அதனால அடி பிடிக்கல. ஊற்றிட்டேன். கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வதக்கிக்கலாம். புதினா போடல, ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ மசாலா எடுத்து வைக்கிற நேரத்தில் இந்த புதினா இதுவாயிடும். புதினா கொட்டை வந்து கொஞ்சம் கலந்துடும். இந்த பாட்டில் ஒரு சைடு மட்டும் அடி பிடிக்குது, அது என்ன பண்றது தெரியல.
எனக்கு அளவுலாம் சொல்ல, நான் நம்ம இஷ்டத்துக்கு தான் போடுவோம். அதனால வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது, இது வந்து வேற மாதிரி. குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன், சில்லி பவுடர், அப்புறம் கல்லுப்பு போடணும். கல்லுப்பு வந்து முதலே போட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றிடுவோம்ல அப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் போட்டுடலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு கலர்லாம் போட பிடிக்காது, அதெல்லாம் நடத்தி. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கலந்த மிளகா 2. இப்போ சொன்னா உப்பு இல்லைன்னா கூட, உப்பு கம்மியான கூட பரவாயில்ல, கூட போடாது. அந்த மாதிரி காரம் வந்து ஜாஸ்தி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தி ஆகிடப்படுது. இப்போ யாரும் சாப்பிட முடியாது. 2 போட்டிருக்கேன். ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம், செக் பண்ணிக்கலாம். சரி, ஐயோ அடுப்பு பக்கத்தில் போய் வச்சுருக்கேன். இந்த மசாலா போடுற நேரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னும் தண்ணி சேர்ப்பேன். ஹை ஃப்ளேம் வச்சா எல்லாம் தீஞ்சு போயிடும், அதனால லோ ஃப்ளேம் வச்சு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குதோ தீயாமல் பார்க்க முடியுதோ பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஆகுதுன்னா தண்ணி ஊற்றிடுவோம். பச்சை மிளகாய் வேற போட்டு மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த மசாலா போடல, இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் கவுத்துருவேன், இதில் தண்ணி வரல, அப்போ வந்து கரெக்ட் ஆகிடும். ஸ்லோலி மிக்ஸி, அந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சாட்ட உங்களுக்கு தீஞ்சு போயிடும். கலந்து விடுவேன். கலந்துட்டு காமிக்கிறேன், ஏன்னா வந்து முடிக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துருக்கூடாது. அதனால இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு. கலர் இருந்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கா? பார்க்கவே சமையல் மாதிரி தெரியுதா? நான் வந்து நல்லா தான் சமைப்பேன். ஆக்சிடென்டலி ஐ எம் அ குட். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. தண்ணி விடுது. இப்போ வந்து கலரி விட்டுக்கிட்டே அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஊற வச்ச அரிசி ஊற வச்சேன், தண்ணியே இல்லை. வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோம். 3 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். எதில் வந்து அரிசி எடுத்தோம் அதுலேயே தண்ணி எடுத்துக்கலாம். அதான் எடுத்தேன். இது கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி போடணும். முன்னாடி உப்பு போட்டிருந்தா இப்போ கொஞ்சம் கலர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும்ல, தண்ணியில் வந்து போட்டு டக்குன்னு கரைஞ்சிடும். கரைஞ்சி போட்டு உப்பு பார்த்துட்டு சேர்த்துட்டு பார்க்க
கிச்சடி ரசம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பார்க்க ரசம் லுக்கில் கோழி இருக்கு. அந்த மாதிரி கொதிச்சது காமிச்சிடறேன். உப்பு வந்து இப்போ சேர்த்துடலாம். இப்போ கொதிக்கிற நேரத்துக்குள்ள கரைஞ்சிரும். நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதனாலே எல்லாத்துக்கும் சம்டைம்ஸ் கல் உப்பு ஒரு சில இதில் கரையாமல் அப்படியே இருக்கும். எனக்கு தூள் உப்பு யூஸ் பண்ண பிடிக்கும். நம்ம கையில் தான் அளவு சொன்னாங்க. இப்படி தெரியுதா வந்து 1.5 ஸ்பூன் வரும். அவ்வளோதான். எனக்கு ஒரு வாட்டியோட நெருத்து பிடிக்கானாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, அதில் ஜாஸ்தியாக தண்ணி இருக்கிறப்ப நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சமையல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பிறகு கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். போய் கம்மியாச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் நான் வந்து போடவே இல்லை, போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை, அரை சிட்டிகை, ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. போடுறதுனால கலந்து விட்டுக்கலாம். கலந்தாதான் காரணம். அரிசி சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ரைஸ் போட்டுடலாம். கொதிச்சிருச்சு. கரண்டிலே போட்டு நான் கையில் போட தண்ணி தெளிச்சிருவோம். நான் கட்டிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போடணுமான்னு எனக்கு தெரியல. சிக்கன் எண்ணெய் வந்து கொதிச்சிச்சு. சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே எண்ணெய் வச்சிருக்கேன். சவுண்டாக இருக்கும். எல்லாம் ஃப்ரை எல்லாம் ஃப்ரை பண்ண தெரியுங்களா? எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு எனக்கு தெரியாது. டெய்லி குக் ஆகிட்ருக்கோம். உள்ளே வந்து ராவாயிடும். இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். சிக்கனு ஃபிஷ்ஷு ஒரு வாட்டி செய்து பண்ணுறேன். இல்லை ஃப்ரை பண்ணுறது தானே, எடுத்தோமா போட்டோமா அவ்வளோதான் நினச்சேன். செஞ்சப்போ தான் தெரிஞ்சுது வேகவே இல்லை. வெளியே ஃபுல்லாக வந்துடுச்சு. உள்ளே சுத்தமாக இதுவாகும். கொதிக்கிறது இல்லை சைடு.
உப்பு பார்த்துக்கலாம். கறிச்சிச்சுன்னா ரெடியா கரெக்டாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா மட்டும் தூவிட்டு நெய் வெண்ணெய் கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட்டு தான் பார்க்கணும் உப்புலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இங்கே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணலை, அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. சூட சூட சாப்பாடு, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி. இதை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு பைட் வந்து ஒரு மாதிரி வெறும் சாதம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்றப்போ பிரியாணி மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 எடுத்து வாயில் வச்சா சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக குக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே குக் ஆகிருந்தாலும் வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி ஆகிருக்கும். கரெக்டாக குக் ஆகிருந்துச்சு. நான் வந்து இது சரியாக வருமோ வராதோன்னு நினச்சேன். சூடாக இருக்குது. வந்து பிரியாணியில் இருக்க மீட்டுமே வந்து குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அது குக் ஆகிருக்கும். ரொம்ப சூடுது. பால் அப்படி வச்சதும் பீஸ் பீஸாக புட்டுன்னு வருது. பக்கா. இப்போ எங்கள் அப்பா வந்ததோ இன்னும் யாருமே வரல. எங்கள் அப்பா வந்ததோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்படி மொட்டையாக சொன்னா வெந்துக்குதா? கறி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக. எந்த நல்லாக்குதான் உன் பொண்டாட்டி செய்யறது நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதா? டேஸ்ட்டு வேற வேற மாதிரி இருக்குதா?